காலியான நெஸ்கஃபே பாட்டில் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு செல்லோ டேப் அல்லது மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். டேப் ஒட்டும்போது சுருக்கங்கள் இல்லாமல் கரெக்டாக ஒட்டணும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பெயிண்ட் எடுத்துக்கலாம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக் பெயிண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லோ கலரில், பிங்க் கலரில், ப்ளூ கலரில் கலர் பண்ணதுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் டேப்பை பிரிச்சுட்டு இந்த 3 பாட்டில்லையுமே க்யூட்டான ஃபேஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ஸ்மைலி இமோஜி ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அது கூட வரைஞ்சிக்கலாம். இப்படி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் வார்னிஷ் கொடுக்கணும். ஸ்ப்ரே வார்னிஷ்னால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைனான காஃபி பாட்டிலை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு க்யூட்டான ஃபேஸோ இல்லை ஃப்ளவர்ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது கிச்சனில் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.